மாஸ்டருக்கு அருகில் ஒரு மாதிரி கேட்டுக்கிறோம். ஐயப்பன் எங்க இருந்தாலும் மாஸ்டர் அருகில் ஒரு மாதிரி கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஊருக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா? அதோட எல்லா ஊருக்கும் விவசாயிகளுக்காக ஒரு டிராக்டர் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஊருக்கும் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன் நான். இந்த தம்பி வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லை, ஸோ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரஸ்ட்ல ஒரு அம்மா எடுத்துட்டு வந்து என்ன சேர்த்தாங்க. ராசாத்தி என்ற அம்மா எடுத்துட்டு வந்து குட்டியா அவன் நிக்கிறாங்க. ராசாத்தி அம்மா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். பேசு. ஸோ ராசாத்தி அம்மா வந்து கை குழந்தையே அவர் எடுத்துட்டு வந்து என் வீட்டில் என்ன கொடுத்தாங்க. இப்போ என் தோல் பட்டைக்கு மேலே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அதை நான் சொல்றதோட அவரே சொல்லட்டும். நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க சொல்லு. நான் லயோலா காலேஜ்ல டிஜிட்டல் ஜேர்னலிசம் படிக்கிறேன். என் வீட்டில் என் குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும் அதே மாதிரி தான் ஒரு 100 குழந்தைங்களை இந்த மாதிரி வளர்த்து எடுத்திருக்கேன். வளர்த்த பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது என்னன்னா, நாம மட்டும் வாழறது வாழ்க்கை இல்லை, மற்றவங்களையும் வாழ வச்சு பார்க்கறது தான் வாழ்க்கைன்னு அடிக்கடி சொல்லி. ஸோ இந்த பையன் வளர்ந்து இவர் வந்து இப்போ படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பண்றாரு. பார்ட் டைம் ஜாப் பண்ற வர பணத்துல நானும் மாற்றத்துல சேர்ந்து மாற்றத்தை உருவாக்க போறேன்னு வந்திருக்காரு நம்ம பசங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பையனுடைய அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, மற்றவங்களுக்குலாம் நல்லது பண்ணணும்னு. ஸோ இவர்கிட்ட ஒரு டிராக்டர் கொடுத்து இங்கே யாரெல்லாம் விவசாயிகள் டிராக்டர் தேவைப்படுதோ வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு போய் நீங்களே அதை வந்து உழுது மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இந்த தம்பிக்கிட்ட கொடுத்துருங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ டிராக்டர் எல்லாரும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். சரிங்களா? உங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்படுதோ ஒரு பிஃபோராக தம்பியுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருவா போல். நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு இந்த டைமில் வேணும்னு சொன்னுங்கள். ஆன் ஸ்பாட்டில் ஒரு வேலைக்காரனா உங்களுக்காக இங்கே தம்பி சேவை சொல்லுவோம். ஸோ இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன், நீ எங்களுக்கு இதை கொடுங்க. நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், நீங்கள் எனக்கு அதை போடுங்கன்னு நான் கேட்குறதுக்கெலாம் வரல. நான் கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். சரிங்களா? உங்கள் அன்பு போதும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும். இன்னும் நான் நிறைய இந்த மாதிரி சேவை பண்ணணுன்னு இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்ததுல தேங்க்யூ. இந்த டிராக்டர் வந்து எத்தனை விவசாயிகளுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களோ, எத்தனை விவசாயிகளுக்கு நீங்கள் சேவை பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் இப்போ கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு சென்னையில் ஒரு அவார்டு கொடுக்குறது, ஒரு வாழ்த்து தெரிவிக்கலான் இருக்கேன். நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னு என்னுடைய ஆசை. ஓகே, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் மாஸ்டர் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் இது மாதிரி டிராக்டர் கொடுத்துட்டு வராங்க. கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வராங்க. நான் சின்ன வயசுல எங்கள் மாஸ்டர் கிட்ட போனேன். மாஸ்டர் கிட்ட போல உண்மையாகவே ஒரு கடவுள்கிட்ட தான் போயிருக்கேன். நான் கடவுள்கிட்ட போனது மட்டும்தான் இன்னைக்கு உங்கள் முறையில் இப்படி நின்று நான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் படிச்சு லயோலா காலேஜ்ல படிச்சு ஜேர்னலிசம் படிச்சு இங்க மாஸ்டர் சொல்றாரு தோள்பட்டை மேல வளர்ந்து நிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் காரணம் எங்க மாஸ்டர் மட்டும்தான். எங்க மாஸ்டர் அப்புறம் எனக்கு யாரும் இல்லாதங்கிற பட்சத்துல என்ன ஒரு நல்ல இது மாதிரி ஒரு கடவுள் கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்த எங்க அத்தை. நான் இன்ன வரைக்கும் அத்தைன்னு தான் சொல்லி கூப்பிடுவேன், அம்மானு சொல்லி கூப்பிடுவேன். ராஜாத்தி
அதுக்கு உறுதுணையா இருந்த நான் மாமான்னு சொல்லி கூப்பிடுவேன், ஆனா கார்டியன் தான், பிடி தமிழ் கது. அவங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க மாஸ்டர் இன்னைக்கு எங்க அத்தை கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி வருது. அது காரணம் எங்க மாஸ்டர் ஒண்ணு மட்டும்தான். என் காரணம் என்னன்னா, யாருமே இல்லைங்கிற பட்சத்துல எப்படியோ போயிடுவேன் அப்படின்னு நினைச்ச பட்சத்துல நான் இருக்கேன், உன்னை நல்லபடியா கொண்டு வரணும்னு எங்க அத்தை நினைச்சது. இன்னைக்கு எங்க மாஸ்டர் மூலியமா நான் இங்க வந்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த டிராக்டர் மூலியமா இங்க கஷ்டப்படுற எல்லா விவசாயி, குறுநில விவசாயிகள் எல்லாருமே வந்து அந்த டிராக்டர் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க. உங்க கண்ணில் அழுகிய பார்த்து நாட்கள் முடிஞ்சு போச்சு. மாற்றம், சேவையை கடவுள், இனிமேல் ஆரம்பம். நன்றி.